சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டாரு, சம்பளம் வேற தனுஷோட அதிகம், நம்ம அறிமுகத்தின ஒரு பையன் இந்த அளவுக்கு ஒரு டாப்பில் வரும்போது அதை நாம உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தோம், அதனால தான் நீ மேலே வந்துன்ற மாதிரி சில விஷயங்களை மறைமுகமாக சொல்லும் போது அவரு கொஞ்சம் எமோஷனல் ஆகும். கட்டாகிஸ்து ஒன்றை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. பட் இந்த மாதிரி ஸ்கிரிப்டில் வந்து பெரிய ஹீரோக்கள் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். 2 பசங்களை மட்டும் கூப்பிட்டு தனுஷ் மட்டும் அமெரிக்கா போகிறாரு, அது யூரோப் பக்கம் போகிறாரு. இன்னொரு பக்கம் அப்படியே பண்ணீங்கன்னா. வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம சினிமா சர்ச்சைகளை நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பேச போறோம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் சார் அவர்கள் தான் இருக்காரு. ஹாய் சார், வணக்கம் சார். அண்ட் எப்படி இருக்கீங்க? ஓகே சார். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள், அதாவது ஓம் படம் அப்படின்னும் போதே அந்த டைட்டில் வந்து கண்டிப்பா அவருக்கு ரொம்பவே கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு சிவன் பக்தர். ஸோ இதை பத்தி சில விஷயங்கள் இருக்கு, பேச முடியுமா? கண்டிப்பா. இல்ல, ஓம் டைட்டில் ரொம்ப யோசித்தாங்க. ஏன்னா இப்போ நம்முடைய ராஜ்குமார் பிரேசம் அவர்கள் பார்த்தா அவருடைய ஸ்கிரிப்டே அந்த ட்ரூ பேஸ்ல சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். டைட்டில் கிட்டத்தட்ட அப்படி தான். இப்போ அமரன் கூட வைக்கும்போது ரொம்ப பேர் வந்து யோசித்தாங்க. இப்போ அமரன் டைட்டிலே ஒரு அது என்ன சொன்ன நெகட்டிவாக இருக்கு, ஓகே பட் வைக்கலாமா இது அப்படின்னு. இல்லை, எனக்கு ஸ்கிரிப்டுக்கு அந்த டைட்டில் எனக்கு ஆப்ட். இல்லை, எனக்கு அந்த பேஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணேன் நான். அதில் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ்க்கு ஒன்று பெரிய விஷயம். அந்த சினிமா நிறைய பார்ப்பாங்க, ஓகே. பட் அது பெரிய சர்ச்சையாச்சு அமரனே. பட் ஏற்கனவே கார்த்திக், பழைய ஓல்டு கார்த்திக் பண்ண அமரன் படம் சூப்பர் ஹிட் படம். அது வந்து நல்ல ஒரு கமர்ஷியல். கார்த்திகை வேற ஜோனில் காமிச்ச படம் உங்களுக்கு. ஒரு சாங் வேற பண்ணியிருப்பாரு, வெத்தலை போட்டு சொல்லு, சூப்பர் ஹிட் படம் அது. ஸோ ராஜ்குமார் பெரியசாமி ஃபஸ்ட்டு பண்ண அந்த ஃபஸ்ட்டு படமே ட்ரூ பேஸில் கொஞ்சம் பண்ணாதான். பட் அமரன் பண்ணாங்க. இப்போ இது டைட்டில் வைக்கலாம் போது 2-3 டைட்டில் வந்து யோசிக்கும் போது பார்த்தா அந்த ஸ்கிரிப்ட் பேஸ்டில், ஏன்னா திருவண்ணாமலையினுடைய அந்த பேக்ட்ராப் அந்த இது ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட இதனால ஓம் வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா அண்ணாமலையார் சம்மந்தப்பட்டது. அது கிட்டத்தட்ட அவர் நேம் கூட அண்ணாமலை சம்மந்தப்பட்ட ஒரு நேம் தான் டைட்டில் வர்றது மாதிரி இருக்கு. ஸோ அப்போ ஓம் அப்படிங்கும்போது நல்லா இருக்கும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஓம் வந்து சென்டிமெண்டான டைட்டில் உங்களுக்கு. ஸோ அந்த சிவனுக்கு சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போதே ஓம்னு தான் போட்டாரோம். அதுவும் ஒன்று பார்த்தாங்க. 2வது பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் நம்ம உபேந்திரா பண்ண ஓம்னு ஒரு படம், சூப்பர் படம் உங்களுக்கு. அது இன்ன வரைக்குமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற படம். அது எத்தனையோ வருடங்கள் ஆச்சு. ஸோ பேசக்கூடிய ஒரு படம் அது. ஸோ இந்த கதைக்கு இந்த ஓம் கரெக்டாக ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறது தனுஷ் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் உடனே ஓகேனாலாம். நம்ம அந்த சிவன் பக்தர் அவரே எனக்கு சொன்னது மாதிரி இருக்கு, அதை உடனே நம்ம வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓம் டைட்டில் வச்சாங்க. கதைக்கு வந்து ஏற்றா இருக்கிறதுனால டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓகே. இப்போ என்னன்னா சிவகார்த்திகேயன் அவர்களும் அமரன் சூப்பர் டூப்பர் ஹிட், அந்த அமரனும் சூப்பர் டூப்பர் ஹிட். இப்போ இந்த ஹோமும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் இல்லையா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரோட படம் வந்து சியோன்ன்றது முருகரை வந்து குறிக்கும். இங்க ஓம் ஆல்ரெடி இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வேற, இதுல அப்பா அண்ட் மகன் அப்படின்ற மாதிரி டைட்டில் போகுது. ஸோ இதை பத்தி இல்லை, சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி வந்து தனுஷ் வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா ஒரு 350 crores வரைக்குமே உங்களுக்கு கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்தது வந்து, அதாவது இந்த லிஸ்ட்ல நம்ம ரஜினி, கமல், விஜய், அஜித்துக்கு அடுத்து வந்து யாருமே கொடுக்கல. அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்து நம்ம சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டாரு, சம்பளம் வேற தனுஷோட அதிகம், நம்ம அறிமுகத்தின ஒரு பையன் இந்த அளவுக்கு ஒரு டாப்ல வரும்போது அதை கொஞ்சம் ஈக்குவலாக துரத்தி பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும். அது நேச்சுரல். அதனால அந்த டைரக்டர் ஸ்பெசிஃபிக்காகவே நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கணும்னு தான் ராஜ்குமார் பெரியசாமி வந்து தனுஷ் வந்து கூப்பிட்டதே. ஸ்கிரிப்ட் கேட்டோன்னு நல்லா இருக்கு அப்படின்னா. ஸோ D55 படம் பெரிய தனுஷோடைய பெரிய பட்ஜெட் படம் அது. அப்போ டைட்டில் மொத்தம்னா அவர் நீங்க சொன்ன மாதிரி சேயம், அது வந்து முருகன் சம்மந்தப்பட்ட ஒரு டைட்டில். சிவகார்த்திகேயன் முருகன், அப்போ தனுஷ் அதே ராஜ்குமார் பெரியசாமி, நம்ம முருகனுக்கு அப்பா சிவன், அவரு பேரை வைங்க. ஸோ இந்த ஒரு போட்டி வந்து கண்டிப்பா உருவாயிட்டு இருக்கு. இது வந்து சைலண்டா நிறைய பேருக்கு தெரியல ஏன் அப்படின்னு. ஒரு சைலண்ட் வார் வந்து தனுஷ்க்கும் சிவகார்த்திகேயனுமே ஓடிட்டு இருக்காது. ஓகே. ஸோ இப்போ அதனாலதான் கிட்டத்தட்ட சேகன் முருகன்னா அவங்க அப்பா டைட்டில் நம்ம அப்பன்னு சொல்லி ஓம்னு வச்சாங்க. பட் கதைக்கு ரொம்ப ஆப்டா இருந்தது டைட்டில், அதனால வைக்கப்பட்டது. ஓகே. ஏன்னா உனக்கே அப்பாடா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றது டெஃபினெட்லி. ஸோ இருந்தாலும் வந்து ஆரம்ப காலத்துல வந்து தனுஷ் அவர்கள் தான் வந்து நிறைய இன்ட்ரோ கொடுத்தாரு இல்லையா? இப்ப எப்படி சிவனுக்கு முருகன் மகனும் அது மாதிரி அவர் தான் இன்ட்ரோ கொடுத்தாரு. அவங்க அந்த டைம்ல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க, நல்ல பாண்டிங். 3க்கு அப்புறம் அண்ட் எதிர்நீச்சல் கூட அவர் ப்ரொடியூஸ் பண்ணாரு இல்லையா?
ஸோ இப்படி இருக்கப்ப ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு விஷயம் தெரியல, ரெண்டு பேரும் எங்கேயும் வந்து பெருசா பேசிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய போயிடுச்சு கான்ட்ரவர்சி. பட் ஆனால் சிவகார்த்திகேயன் ஒரு இடத்துல சொன்னாரு, நாங்க எப்பவும் நண்பர்கள் தான், நாங்க எப்பவும் நார்மலா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் என்ன பிரச்சனையால இவங்க சரியா பேசிக்கிறது இல்லை? ஒன்றும் இல்லை. அது ஏன்னா எதிர்நீச்சல் வந்து தனுஷ் ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ணாங்க. எப்பவுமே ஒரு ஹீரோ வந்தாருன்னா அப்கமிங்கில் பண்ணணும்னு நினைப்பாங்க பெரிய ஹீரோஸ். அப்படிதான் கமல்ஹாசன் அவர் கூட சத்யராஜ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மக்களின் பக்கம்லேருந்து நம்ம கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ணுறது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பண்ணும்போது கூட சத்யராஜ் ஹீரோ வச்சு நீங்கள் பண்ண ஒரு வில்லன் அப்படிங்கும்போது பண்ணட்டும், படம் சூப்பர் டூப்பிட்டாச்சு. அதனால் சிவகார்த்திகேயன் வரும்போது திரி இதெல்லாம் பண்ணுறாரு. பட் அவர்கிட்ட ஏதோ இருக்குன்னு தனுஷ் புரிகிறாரு, படம் பண்ணுறாங்க, படம் சூப்பர் டூப்பிட்டாரு. ஸோ அதனால் தூக்கி விடுறாங்க. பட் அவருடைய ஒரு டைம். ஸோ ரஜினி சார் சொன்ன மாதிரி சினிமாவில் வந்து திறமை மட்டும் பத்தாது, அதிர்ஷ்டம் இருக்கணும், வேணும். அதிர்ஷ்டம் இருந்தால் போகலாம் அப்படின்னா அந்த அதிர்ஷ்ட காத்து சிவகார்த்திகேயனுக்கு லேசாக அடிச்சிச்சு, அவர் போய் இடத்துல நிற்கிறார். இதுதான். ஸோ நாம் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தோம், அதனால தான் நீ மேலே வந்துன்ற மாதிரி சில விஷயங்களை மறைமுகமாக சொல்லும் போது அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆகுது. பட் அந்த வார்க்கு முடிஞ்சு அதெல்லாம் இப்போ நிறைய கடந்து வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே தான் நாங்கள் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். இப்போ தொழில் ரீதியாக ஒரு போட்டி இருக்கும். இப்போ நீ ஒரு ஹிட்டு கொடுத்தா நான் ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. பட் அது ஆரோக்கியமான போட்டி, பொறாம தான் இருக்கக்கூடாது. ஓகே. அமரனுடைய மிகப்பெரிய வெற்றி அந்த டைரக்டர் வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்தார். இப்போ அதே டைரக்டரை வச்சு இவர் ஓம்னு சொல்லி இவர் ஒரு படம் பண்ணுறார். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பக்க கமர்ஷியல் ஆக்ஷன். இது நீங்கள் சாயில் பார்த்தோம்னா புஷ்பா 2 எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரேக் வந்து நம்ம அல்லு அர்ஜுன் கொடுத்ததோ அந்த பிரேக் எதிர்பார்க்குறாரு தனுஷ். இதில் நீ 350 கோடியா, இந்த படம் ஒரு 500 கோடி தாண்டி அடிக்கிற அளவுக்கு நான் உருவாக்குறேன்னு சொல்லி தனுஷ் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி பண்ணுறாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்டது, ஒரு செம்மர கடத்தல் சம்மந்தப்பட்டது, அதுக்குள்ளேயே இருக்கிறது மாதிரியான ஒரு ஃபுல்லாக கதைக்களம் தான். ஸோ நீங்கள் புஷ்பா 2 பார்த்தது மாதிரியே கிட்டத்தட்ட இது வேற ஜோனரில் இருக்கும். இவருக்கு ராஜ்குமார் பெரியசாமியோட ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். பட் அந்த ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ல தான் படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, தனுஷ் அவர்கள் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் டைரக்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? 2-3 படங்கள் இப்போ டைரக்ட் பண்ணி வந்துருச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சில படங்கள் வந்து அவர் டைரக்ட் பண்ண படங்கள் வந்து பெருசா வந்து ஓடல, மக்கள் கிட்ட ரீச் ஆகல. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் தாய் கிழவியை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா வந்து ஆடியன்ஸ் கிட்ட செம்ம ரீச். ஸோ இதுவும் வந்து அப்படிதான் பேசுறாங்க, லைக் வந்து இவரு டைரக்ட் பண்றதால இவர் ப்ரொடியூஸ் பண்றாரு, அந்த மாதிரி கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன? இல்ல, அது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு தில்லு வேணும் நீங்க எப்பவுமே. ஏன்னா பல கோடிகள் இறக்குறது, நீ ஹீரோக்கள் வந்து ப்ரொடியூசரை வாங்கி பழக்கப்பட்டவர்கள், ஒரு பக்கம் செலவு பண்றது ரொம்ப கஷ்டம். அது இந்த தனுஷையும் பாராட்டலாம், சிவகார்த்திகேயன் ஒரு பாராட்டலாம். ஏன்னா ஒரு ஒன்றரை பார்ல பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இதுலயும் இந்த ஒன்றரை பார்ல ஒரு மிக்சிங்ல தான் பண்றாங்க. ஓகே. ஸோ பார்ட்னர்ஷிப்ல என்ன பண்றாங்க, அவருடைய மேனேஜர் ஸ்டேஜ் தான் கோஆபரேஷன்ல போட்டிருக்காரு. பட் மிகுந்த ஒரு பட்ஜெட்ல தயாரிக்கிற படம். கிட்டத்தட்ட இது மினிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 150 crores மேல கிராஸ் பண்றதா ஒரு தகவல் வருது. இப்போ சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல படம் பண்றாரு, இந்த அளவுக்கு மெகா பட்ஜெட்ல போகல. ஒரு 10 கோடி 15 கோடிகளில் பண்றாரு, அது எல்லாமே ஹிட் அடிக்குது. பட் அவருடைய டைப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தாய் கிழவி படம் ஒரு 8 கோடியில் இதில் தான் பண்ணார், 7-7 crores தான் பண்ணார். அதுக்கு 90 crores மேலே உங்களுக்கு கலெக்ஷன் ஆச்சு. ஸோ அதனால் மற்றவர்கள் புதியவர்களை வந்து இதை உருவாக்குறாரு. பட் அது உண்மையிலே வரவேற்ற விஷயம். பட் இந்த மாதிரி போட்டியில் இருந்தால் பரவாயில்ல, நீ ஒரு டைரக்டர் உருவாக்குறியா, நான் ஒரு டைரக்டர் உருவாக்குறேன்னு சொல்லி பண்ண ரொம்ப சந்தோஷம் தான். தனுஷ் டைரக்ட் பண்ணார், இப்போ வந்து பண்ணலை. இப்போ 2-3 படங்கள் பண்ணாங்க, 1-2 தான் பெருசாக போச்சு. பட் அவருடைய சன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷனில் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கா, தகவல் வருது. பட் அவர் ஆக்டிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து டைரக்ஷன்லாம் சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு, அதெல்லாம் ஃபுல் எஃபோர்ட் நீங்கள் படத்தில் போட்டே ஆகணும். போடலான்னு கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ரிசல்ட் வேறு மாதிரி போயிடும். அதனால் நீங்கள் வேறு ஒரு டைரக்டரை வச்சு நீங்கள் வந்து ஹீரோவை பண்ணலாம். பட் இது ஆரோக்கியமான போட்டி, அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, நீங்கள் டைரக்ட் பண்ணி இவரும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொன்னாலும் ஞாபகம் விஷ்ணு விஷால் அவர்கள் 2 பேரும் ஒரே பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களோட கெரியர். ஆல்ரெடி கட்டா குஸ்தி 1 வந்துச்சு, செம்ம ஹிட்டு. இப்போ கட்டா குஸ்தி 2 வந்து வரப்போகுது. ஸோ அதை பற்றி அப்படியே சொல்லுங்கள் சார். இல்லை, படம் நல்லா இருக்கு. நான் கேட்டேன் படம் எப்படி இருக்குன்ட்டு. கட்டா குஸ்தி 1 விட இது ரொம்ப நல்லா இருக்கு. பட் இந்த மாதிரி ஸ்கிரிப்டில் வந்து பெரிய ஹீரோக்கள் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். எதுக்கு இதுக்குள்ள போகணும், நம்ம ஒரு ஆக்ஷன் கமர்ஷியலாக போயிட்டோம் அப்படின்னு. பட் விஷ்ணு விஷால் வந்து நிறைய கமர்ஷியல் படம் நிறைய பண்ணியிருக்காரு. நீங்கள் எஃப்ஐஆர் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கி விட்டுருப்பாரு உங்களுக்கு. அதை ஃபாரின்ல 2-3 கண்ட்ரியில் பேன் பண்ண படம் உங்களுக்கு. அதை அவ்வளோ பிரமாதம் பண்ணாங்க. ராட்சசன், பட் அது ஒரு ஜனலே வேற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பட் நீங்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னே படம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதோட கிளைமாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலுடைய தாட்ஸில் கிளைமாக்ஸ் மாற்றி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்படும் போது தான் யோசித்தாங்க டைரக்டர் மற்றவங்க எல்லாமே, இது பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும்னு பண்ணி பார்த்தா அதுதான் பேசப்பட்டுச்சு. கிளைமாக்ஸ் தான் ஹைலைட்டாக பேசப்பட்டுச்சு. ஸோ இப்போ அது தவிர பார்த்தீங்கன்னா நீ ஃபஸ்ட்டு படமே வெண்ணிலா கபடி குழு ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். அதை
அப்புறம் இன்று நேற்று நாளின்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஸ் படம், பிரமாதமான ஒரு படம். ஸோ நீங்கள் கமலஹாசன் விக்ரம் மாதிரி இந்த மேக்கப்லேயும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பண்ணிட்டு போகக்கூடிய விஷ்ணு விஷால் நீங்கள். பட் அவருக்கு ஒரு டைம் சரியாக வருது. அதிர்ஷ்ட காற்று நீங்கள் அடிக்கணுங்கிறது மாதிரி சிவகார்த்திகேயன் அடிச்சது வேற இப்போ நின்ட்டாரு. ஒரு பக்கம் சூர்யா கிடைச்சது பின்னாரு, தனுஷ் கிடைச்சது. பட் இவருக்கு கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். பட் அவருடைய பேட் டைம் என்னத்துல விஷ்ணு விஷால். பட் இப்போ வர்றாரு பெரிய என்ட்ரி மாதிரி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாகுஸ்தி 2 வந்து பிரமாதமாக இருக்க படம். அமீர் கானே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. கட்டாகுஸ்தி 2 வந்து நான் சென்னையில் படம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. எப்போ அமீர் கான் வரல பாம்பேல இருந்து அப்படின்னு யோசிக்கும். பட் அமீர் கானும் நம்மளுடைய விஷ்ணு விஷால் ஃபேமிலி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். சென்னைக்கு வந்து அவர் வீட்டில் போய் லஞ்ச் பண்ணாமல் போக மாட்டார் அமீர் கான். ஸோ அப்படி ஒரு வெல்விஷர் அது. பட் அதனால் அவர் வந்து படம் பார்க்கணும், நல்லா இருக்கு, ரிசல்ட் எனக்கு வந்திருக்கு. ஒருவேளை படம் நல்லா இருந்தால் அவர் ஹிந்தியில் ரீமேக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அப்படி ஒரு தகவல் அமீர் கான் சொல்கிற தகவல் ஒன்று இருக்காது. ஸோ அதனால் விஷ்ணு விஷாலை பொறுத்த மட்டும் நல்ல ஸ்டார்டிங் மிடில் நல்லா போச்சு. இடையில கொஞ்சம் பிரேக் வந்தது. அது காரணம் என்னன்னா அவருக்குள்ள ஒரு ப்ரொமோஷன் வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து கொடுக்காம கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க. பட் அந்த ஹீரோயிசம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராமல் இருந்தாங்க. அது கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான். பட் அவரும் நிறைய பேர் நீங்கள் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய ஓன் கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய புது இயக்கங்களை அறிமுகப்படுத்திருக்காரு. இப்போ புது இயக்கங்களில் வந்து கூப்பிட்ற நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் நீங்கள் எடுத்துட்டு வாங்க படம் ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக போனால் அவங்க அப்பா வந்து டிஜிபி. அவர் நினைச்சிருந்தாருன்னு நீங்கள் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக போயிருக்கலாம். பட் அவர் ஃபேஷன் வந்து மீடியா தான். ஸோ இந்த ஃபேஷனுக்குள்ள உள்ளே வரணும்னு ஆசைப்பட்டார். வந்தார், சைன் பண்ணார், நல்லா நீட்டாக பண்ணுறோடு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பிளேயர் வேறு நீங்கள் ராபின் உத்தப்பெல்லாம் இவருடைய ஜூனியர். ஸோ அதுக்குள்ளே ஸ்போர்ட்ஸில் போகணுன்னு பார்த்தாங்க. பட் அதுவும் வேணாம், இந்த ஃபேஷன் எனக்கு மீடியா சினிமா தான் அப்படின்னு வந்தார். பட் கொஞ்சம் இடையில சின்ன சர்க்கிள் விஷ்ணு விஷாலுக்கு. இப்போ கொஞ்சம் எந்திரிச்சு வந்திருக்காரு. இந்த படம் வந்ததுன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து விஷ்ணு விஷால் வந்து நின்றுக்குவார். ஓகே, சூப்பர். அண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து ஓம் படத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? எனக்கு என்னன்னா இப்போ ஓம் படம் சிவனோட அந்த அண்ணாமலையரோட டைட்டில் அப்படின்னு சொன்னோம் தான் ஞாபகம் வருது. ஆல்ரெடி வந்து தனுஷ் அவர்கள் சிவன் பக்தர். ஸோ அவர் எங்கே போனாலும் சிவன் தலத்துக்கு போயிடுவார். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப், அதாவது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள், அவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட வந்து அவங்களோட மகனோட பர்த்டேக்கா அண்ணாமலையார் திருவண்ணாமலைக்கு போயிருந்தாங்க. அவங்க அடிக்கடி எப்பவுமே போவாங்க அவங்களோட படம் வர்றதா தான். தனுஷும் இப்போ அங்கே போறாரு, ஐ மீன் அந்த கோவிலுக்கு போறாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் போகுது. அதை பற்றி என்னன்னு டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து சிவன் பக்தர். எஸ், ஆமாம். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவருடைய வாரிசு ஐஸ்வர்யா சௌந்தர்யாவும் அவங்களும் சிவன் பக்தர் ஃபேமிலியா. தனுஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய ரஜினி சார் படம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ருத்ராஜன் போட்டுருப்பாரு, தனுஷும் போட்டிருப்பாரு. ஸோ தனுஷும் சிவன் பக்தர் அவர் கிட்டத்தட்ட. அப்போ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா நீங்கள் சொன்னது மாதிரி திருவண்ணாமலை ரிசார்ட்ஸ் ஒன்று அதாவது மலை மேலே இருக்காது. அது நிறைய முக்கியமானவர்கள் மட்டும் போய் ஸ்டே பண்ணுறது மாதிரி இருக்கு. ஓகே. ஐஸ்வர்யா அவர்கள் போனாங்கன்னா அங்கே போய் தங்கிட்டு தான் அந்த டைட்டில் இருந்து அந்த டிஸ்கஷன்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அண்ணாமலை ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் என் படம் ஆரம்பிப்பான். ஆமாம். இப்போ கிட்டத்தட்ட தனுஷ் அதை ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ நீங்கள் சொன்னீங்க எக்ஸ் ஒய்ஃப்னு சொன்னீங்க. பட் ஆமாம், அது ஸோ டைவர்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோ எக்ஸ் ஒய்ஃப். ஸோ பசங்க ஆனால் 2 பக்கம் இருக்காங்க. லிங்கம் யாத்ரா தனுஷ் கூட இருப்பாங்க. அங்கே ஃபேமிலி தாத்தானா ரொம்ப பிரியம் இருக்குது, அம்மான ஒரு பிரியம். அது தனுஷும் அந்த ரிசார்ட்ஸில் போய் தான் எல்லாம் பார்த்து ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் டோட்டலாக ஒரு அண்ணாமலையார் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் அதுதான், அவருடைய பசங்க ஐஸ்வர்யா சுந்தரிக்கும் அதுதான், ஸோ தனுஷுக்கும் அதான், லிங்க யாத்திராவுக்கும் அதுதான். ஸோ அதனால தான் லிங்க பேரே வச்சிருக்காங்க. ஸோ அதனால டோட்டலாக ஒரு சிவன் பக்தர் ஃபேமிலியாக இருக்குது. பட் நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு வேற எங்கேயும் அமெரிக்காவில் போய் டிஸ்கஷன் பண்ணி ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் பண்ணாமல் ஒரு கோயில் பக்கத்தில் உட்காந்து பண்ணுறது வந்து வரவேற்கத்தக்க விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதனால சிவனடியார்னு கூட சொல்லிட்டு போகலாம் அவங்கள. ஓகே, சூப்பர். அது அமெரிக்கா அப்படின்னு ஒன்று தான் இன்னொரு நியூஸ். அமெரிக்கா போகிறதா ஏதோ ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. அது என்ன? இல்லை, வதந்தி இல்லை, உண்மைதான். அவர் 2 பசங்க லிங்கம் யாத்திரை கூப்பிட்டு, ஏன்னா படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு, கையில் ஒரு 5 படம் வச்சிட்டு இருக்காரு. இப்போ ஓம் வந்து அக்டோபர் படம் ரிலீஸ் ஆகுது. அது இன்னும் ஒரு 30% படம் இருக்கு, 70% படம் முடிஞ்சு உங்களுக்கு. ஓகே. பட் அது மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்சம் போயிட்டு வரலாம், அமெரிக்கா போகலான்னு சொல்லி பசங்களை கேட்டார். ஓகேன்றாங்க. பட் ஒய்ஃபை கூப்பிட்டு போகல. ஒய்ஃப் கிடையாது, நீங்கள் சொல்லி எக்ஸ் ஒய்ஃப் இல்லையா? இல்லை, 2 பசங்களை மட்டும் கூப்பிட்டு தனுஷ் மட்டும் அமெரிக்கா போகிறாரு. பட் இவரு பக்கம் போகிறாரு. இன்னொரு பக்கம் அப்படியே பண்ணீங்கன்னா ஒய்ஃபோட சூர்யா வந்து அவர் 2 பசங்களோட ஜோதியாக கூப்பிட்டு அவரும் அமெரிக்கா போகிறாரு. பட் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் படம் ஷூட்டிங் இருக்கு மாதிரி, அவருக்கும் விஸ்வநாசன்ஸில் கொஞ்சம் ஷூட்டிங் இருக்குது. ஒரு 1 வீக் மேலே ஷூட் பண்ண வேண்டியது இருக்குது. அது உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தகவல் வருது. இல்லை, அவர் அமெரிக்கா போயிட்டு வந்து இங்கே ஷூட் பண்ணலாமா, இல்லை ஷூட்டிங் முடிச்சுட்டு அமெரிக்கா போகலாமான்னு அவர் ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஒருவேளை சூர்யாவும் தனுஷ் அமெரிக்கா ஒரே டைம் போனாங்கன்னா இங்கே ஒன்றா மீட் பண்ணி கூட சில ஃபேமிலி ட்ரிப்பாக கூட அடிக்கலாம் அவங்க. ஸோ அப்படியே வந்துருக்கு. விஸ்வநாசன்ஸ் வந்து அதுவும் படம் நல்லா சூர்யாவுக்கு வந்திருக்குதா ஒரு தகவல் வருது. நல்லா அமெரிக்கான்றதை சாய்ஸ் பண்ணுறாங்க. இல்லை, பணம் இருக்கிறவங்க எங்கே வேணாலும் போகலாம்.
ஓகே சூப்பர். அண்ட் சூர்யா அப்படின்னோன்னு தான் கருப்பு செம்ம ஹிட்டு. எல்லாருக்கும் அதாவது வந்து டிரெக்டர்ல இருந்து அந்த டிஓபில இருந்து எல்லாருக்குமே வந்து காரு பரிசளிச்சாரு சூர்யா அவர்கள். அண்ட் இப்போ அடுத்து வந்து விஸ்வநாதன் சார் இந்த படம் வந்து கருப்பை விட காட்டிலும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஆல்ரெடி நிறைய பயோகிராஃபி பண்ணியிருக்காரு, சூரரை போற்றா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான படங்கள். ஸோ இது எப்படி இருக்கும் சார்? இல்லை, அது கொஞ்சம் கிளாஸ் படம்னு சொல்கிறேன். கருப்பு வந்து ஒரு மாசாக இருந்தது. நீங்கள் தமிழ்நாடு நேட்டிவிட்டி சம்மந்தமாக எடுக்கப்பட்ட படம். அது ஓரளவு படம் சூப்பர் ஹிட் ஆகிட்டு நான் 350 கோடி ரூபா கலெக்ஷனில் யாருமே போகலன்னு சொன்னான். யார் சிவகார்த்திகேயன் மட்டும்தான் தொட்டார்னு. கிட்டத்தட்ட அந்த இடத்த சூர்யா வச்சுட்டாரு. சிவகார்த்திகேயன் நீ ஓரடியா இரு, நான் சட்டையை பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லி அவளும் போய் நின்று ஒரு 350 குரோஸ்ட்டை போயிட்டார். இவங்க 2 பேரும் போனாலும் தனுஷ்க்கு ஒரு டென்ஷன். ஏன்னா நம்ம இவ்வளோ ஹிந்தி ஃபீல்டு வரைக்கும் ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டோம், நம்ம அந்த ஒரு 100 கோடியை தாண்ட முடியலையே அப்படின்ட்டு தான் இந்த சோகம் படத்துக்கு ஒரு பெரிய டார்கெட்டே வச்சிருக்காரு. ஓகே. ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது பார்த்தா இவங்க விஸ்வநாத் சன்ஸோட பார்க்கும்போது அந்த படம் நீங்கள் இதை கம்பேர் பண்ண வேண்டியதே இல்லை. கருப்பு வேற மாதிரி இருக்கும், விஸ்வநாத் சன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஓகே. நீங்க ஒரு கஜினி படம் பார்த்தா எப்படி சூர்யா நீங்க வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்க, அந்த சஞ்சய் ராமசாமி அந்த பாஸ் கெட்டப்ல அந்த கிளாஸா இருக்கும் உங்களுக்கு அந்த படம். அது பிரமாதமா வந்திருக்கிற தகவல் அதை. ஸோ அதனால வரிசையா அந்த வருஷம் எல்லாருடைய படங்களும் முன்பே ஒன்றா வருது. சூர்யா படம் வருது, தனுஷ் படம் வருது, தீபாவளிக்கு சிம்பு படம் அரசன் வருது, சூப்பர் ஸ்டார் படம் வந்து ஜெயிலர் 2 வருது. இந்த வருஷம் எல்லா ஃபேன்ஸ்லையும் ஒரு ட்ரீட் அமையும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், சூப்பர் சார். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க. அண்ட் இதே மாதிரி சூப்பரான ஒரு சர்ச்சைகள்லாம் நம்ம மீட் பண்ணுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார்.